அடுத்து கணையம், மிக முக்கியமான பகுதி. சரிங்களா? கணையம் வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் இருக்கிறது. சரிங்களா? இரண்டு பணியையும் அது செய்கிறது. நாளமுள்ள பகுதி வந்து கணைய நீரை சுரக்குது. நாளமுள்ள பகுதி என்னத்தை சுரக்குது? கணைய நீரை சுரக்குது. நாளமில்லா பகுதி லாங்கான் திட்டுகளை உருவாக்குது. சரிங்க சார், இந்த லாங்கான் திட்டுகள்லாம் என்ன அப்படின்னா, லாங்கான் திட்டுகள்ல இரண்டு வகை செல்கள் இருக்குது. ஆல்பா செல், பீட்டா செல். ஆல்பா செல் வந்து குளுக்கோஸை சுரக்குது. ஆல்பா செல் வந்து குளுக்கோஸையும், பீட்டா செல் வந்து இன்சுலினையும் சுரக்குது. சரிங்களா? இதனுடைய பணி, லாங்கான் திட்டுகள் வந்து குளுக்கோஸையும், பீட்டா செல்கள் வந்து இன்சுலினையும் சுரக்குது. இதனுடைய பணி என்ன அப்படின்னா, ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் அளவை பராமரித்தல். சரிங்களா? குளுக்கோஸ் அளவு அதிகமாகாமலும் குறைவாக ஆகாமலும் பாதுகாக்கிறது தான் இதனுடைய வேலை. சரி, இன்சுலினோட பணி என்ன அப்படின்னா, குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுவதை தடுக்கிறது. அடுத்து என்ன பாருங்க, செல்லுக்குள்ள குளுக்கோஸ் நுழைவதை தடுக்கிறது. செல்லுக்குள்ள குளுக்கோஸ் நுழைஞ்சிருச்சுன்னா என்ன நமக்கு பிரச்சனை? நீரிழிவு நோய் ஏற்படும். அதனை தடுக்குது. குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது. இன்சுலினுடைய பணி என்னன்னா, குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துது, குறைக்குது. சரிங்களா? அதுவே குளுக்கோஸோடைய பணி என்னது? கல்லீரல்ல உள்ள கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது. அடுத்து என்னது? குளுக்கோஸ் அளவை ரத்தத்துல அதிகப்படுத்துது. சரிங்க சார், இப்ப நீங்க வந்து சொல்றீங்க கணையம் கணையம் கணையம், ஓகேங்களா? சரிங்க சார், எப்ப சார் டயபெட்டிஸ் மெலிடஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1921ல பாண்டிங், பெஸ்ட், மெக்லாட் அப்படின்ற 3 நபர்கள் நீரிழிவு நோயை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இன்சுலின் குறைபாட்டால் நோய் ஏற்படுது அப்படின்றத கண்டறியறாங்க. 1922ல ஜனவரி 11 இன்சுலின் ஊசியை பயன்படுத்தி நீரிழிவு நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு கண்டறியறாங்க. எந்த வருஷம்? 1922 ஜனவரி 11 நோய்க்கான ஊசி. மறந்துடாத எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டயபெட்டிஸ் மெலிடஸ், நீரிழிவு நோயால ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. அது என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ஹைபர் கிளைசீமியா. ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தல் ஹைபர் கிளைசீமியா அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீர்ல அதிகப்படியான யூரியா வெளியேறிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? கிளைகோசூரியா. சரியா? அடிக்கடி சிறுநீர் போனோம் அப்படின்னா பாலியூரியான்னு சொல்லுவாங்க. அதிகமா தாகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க. அதிக பசி அப்படின்னா பாலிபேஜியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாமா? சரி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி. இந்த பகுதியில இருந்து அடிக்கடி வினா கேட்டுக்கிட்டே இருக்கான். சரிங்களா? பார்த்துக்கோ. ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாச்சு அப்படின்னா ஹைபர் கிளைசீமியா. என்ன பண்ணுவான்? சேமியாவுக்கு சர்க்கரை தொட்டுனா ஹைபர் கிளைசீமியா. சேமியாவுக்கு சர்க்கரை சொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு தான் அதிகரிச்சிடும். சர்க்கரை நோய் வருமா இல்லையா? சரி, ஓகேவா? சேமியாவுல சர்க்கரை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிச்சிடும். 1. அடுத்து சிறுநீர்ல அதிக யூரியா. சிறுநீர்ல வந்து அதிகமா யூரியா, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? பாத்துக்கோ. சிறுநீர்ல அதிகமா யூரியா வந்துச்சுன்னா நம்ம என்ன யூரியா யூஸ் பண்ணுவோம்? சூர்யா யூரியா தானே யூஸ் பண்ணுவோம் வீட்டுல போடுறதுக்குலாம். அதான் பாத்துக்கோ. கிளைக்கோ சூர்யா. எனக்கு சூர்யா யூரியா கொடுங்க அப்படின்னும்ல, அப்போ கிளைக்கோ சூர்யா. அடிக்கடி சிறுநீர் வந்து பாலி யூரியா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? கிளைக்கோ சூரியானா சிறுநீர்ல அதிகமா யூரியா வெளியேறது. அடிக்கடி சிறுநீர் கழிச்சோம் அப்படின்னா பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து அதிக தாகம். அதிக தாகம். அதிகமா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு மச்சி, ஆனா ஒரு டிப்ஸ் சொல்லலாம். தாகம் எடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு டிப்ஸ் கேட்போம்ல, அதான். அப்ப பாலி டிப்ஸியா? டிப்ஸ் எதுக்கு கேட்போம்? அதிகமா தண்ணி தாகம் எடுத்தா கேட்போம். அடுத்து அதிக பசி. பாலி பேஜியா. சரியா? பேசியா? பசி தெரியாது. பேசிக்கிட்டே இல்லையா? பசி தெரியாது. சரிங்களா? அப்போ அதிக பசினா பாலி பேஜியா. சரிங்களா? தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையில வினாக்கள் வந்து தவறாம தேர்வுல இடம்பெறுது. 2 மதிப்பெண், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஈஸியா படிக்கலாம், 2 மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அட்ரினல். சரியா? அட்ரினல் வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? சிறுநீரகத்துல அமைஞ்சிருக்கும். அட்ரினல்ல சிறுநீரகத்துல அமைஞ்சிருக்கும். அட்ரினல் வெளிப்பகுதி வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அட்ரினல் கார்டெக்ஸ். சரிங்களா? வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க. உட்புற பகுதி அட்ரினல் மெடுல்லான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிறுநீரகத்தின் மேல் பகுதியில அமைஞ்சிருக்குது. அட்ரினல் வந்து கேப்சூல் என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கார்டிசோல் என்ற ஹார்மோனை சுரக்குது. என்னது? கார்டிசோல். கார்டிசோல் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து கார்டிசோல் எனும் ஹார்மோனை சுரக்குது. இதனுடைய பணி வந்து உயிர் காக்கும் ஹார்மோன்.
இதுல என்னன்னு சொல்றாங்க, உயிர் காக்கும் ஹார்மோன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மிகுந்த மன அழுத்தம், நம்ம ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மன அழுத்தத்தோட இருக்கும் இல்லையா, அந்த மன அழுத்தத்துல இருந்து மீண்டு வருவதற்காக இந்த கார்டிசோல் பயன்படுகிறது. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது, அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்குது. அட்ரினல் கார்டெக்ஸ் என்னது, அட்ரினலின் வெளிப்புற பகுதி. சரிங்களா. அடுத்து அட்ரினல் உட்புற பகுதி அட்ரினல் மெடுலான்னு சொல்றாங்க. இது நெப்ரின், எபினெப்ரின் அப்படின்னு எபினெப்ரின் என்ற 2 ஹார்மோன்களை சுரக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா அவசரகால ஹார்மோன், அவசரகால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. பறக்கும் ஹார்மோன், சண்டை போடும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம திடீர்னு கோபப்படுவோம்ல, அந்த நேரத்துல இது உருவாகும். திடீர்னு பயப்படுவோம்ல, அந்த மாதிரி நேரத்துல இது உருவாவதால அவசரகால ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன், சண்டை போடும் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கவனிங்க, 2 விஷயம் இருக்கு. அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து கார்டிசோல் என்ற ஹார்மோனை சுரக்குது. அதனோட அதை என்னன்னு சொல்லுவாங்க, உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் மெடுலா வந்து நெப்ரின், எபினெப்ரின் என்ற 2 பொருட்களை சுரக்குது. இதனுடைய பணி என்ன, இதை என்னன்னு சொல்லுவாங்க, அவசர கால ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன், சண்டை போடும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்க்க போறது வந்து இனப்பெருக்க சுரப்பி. இனப்பெருக்க சுரப்பி 2 வகையா பிரிக்கலாம். என்னென்ன, ஆண் இனப்பெருக்க சுரப்பிகள், பெண் இனப்பெருக்க சுரப்பிகள். ஆண் இனப்பெருக்க சுரப்பி அப்படின்னா லிடிக் செல்கள் தான் நாளமில்லா சுரப்பியாக செயல்பட்டு ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஜன் உற்பத்தியை ஏற்படுத்துது. அது என்ன சார் வேலை செய்யும், ஆண்களுக்கு வந்து தலைமுடி வளருது, மீசை வளருது, குரல் வந்து மாறுறது, ஆண்களுக்குரிய பண்புகளை ஏற்படுத்துவது டெஸ்ட்ரோஜன். அடுத்து பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன். சரிங்களா. இது என்ன பண்ணி, பெண்களுக்கு வயது முதுகில் ஏற்படும் அனைத்து வித மாற்றத்தையும் இவங்க தான் ஏற்படுத்துறாங்க. சரிங்களா. அடுத்து புரோஜெஸ்டரான் இருக்கு பாத்தீங்களா, கருப்பதிதல், அண்டம் விடுபடுதல் போன்ற செயல்பாடுகளை ஏற்படுத்துது. தாய்க்கும் பிள்ளைக்குமான தாய் சேய் கொடி சொல்லுவாங்கல்ல, அதுவையும் புரோஜெஸ்டரான் தான் ஏற்படுத்துது. அடுத்து தைமஸ் சுரபி. தைமஸ் சுரபியை பொறுத்தவரையில ஒரே கொஸ்டின் தான். தைமஸ் சுரபி எங்க அமைந்துள்ளது, மார்பக பகுதியில அமைந்துள்ளது. தைமஸ் சுரபி சுரக்கும் ஹார்மோன் வந்து தைமோசின் எனும் ஹார்மோனை சுரக்கிறது. சரிங்களா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில வந்து கண்டிப்பா உங்களால 2 மார்க் எடுக்க முடியும். இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கூட போய் எடுத்து பாத்துக்க, நம்ம நடத்துறதை விட வேற ஏரியாவில் கொஸ்டின் இருக்கான்னு பாத்துக்கோ. அப்படி இருக்கும் பட்சத்துல கமெண்ட் பண்ணு. நாளமில்லா சுரப்பி மண்டலம் என்னது, நாளம் இருக்காது. நாளங்கள் இல்லாம ரத்தத்தின் மூலயமாக சுரக்கும் பொருளை உடலில் முழுவதும் எடுத்து செல்லும். அப்படிதானே. நாளமில்லா சுரப்பிகள்லாம் என்னென்னது, வளர்ச்சி ஹார்மோன் பார்த்தோம், தைராய்டு பார்த்தோம், பாரா தைராய்டு பார்த்தோம், அட்ரினல் பார்த்தோம், அட்ரினல் புறணியை தூண்டும் பார்த்தோம், தைமஸ் சுரப்பி பார்த்தோம், கணையம் பார்த்தோம். அது 6 சுரப்பி. அது இன்னொன்று மொத்தம் 7 சுரப்பிகள் பார்த்திருக்கோம். பணிகள் என்ன தெளிவா பார்த்துக்கோ. நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வேணா படிங்க, எங்க வேணா டெஸ்ட் போடுங்க, எந்த இன்ஸ்டியூட்ல வேணா படிங்க. ஆனா அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வெற்றியில இந்த டேட்டா வந்து முக்கிய பங்கை வகிக்கும். சரிங்களா. உங்களுடைய நண்பர்கள் யாருன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண, அவங்களுடைய வெற்றிக்கு இந்த வீடியோ பகுதி கண்டிப்பாக உதவும். சரிங்களா. தேங்க்யூ டு ஆல்.